டேய் மச்சான், காலையிலேருந்து உடம்பெல்லாம் சலுப்பாக இருக்குடா. சரக்குலாம் வாங்கி வச்சுருக்கேன், வந்தால் கல்ப் அடிக்கலாம். கம்பெனி கூட. சரி வா வா. இது எதுக்கு? எங்கே போகிற நீ? அங்கே தான் போகணும். போ. ஏய் சூர்யா பேசுகிறேன்டா. தகவல் தெரிஞ்சா எனக்கே அவன் அண்ணன் சொல்லி தானே தெரிஞ்சு. நேற்று கூட அவன் என்னை சரகடிக்கு கூப்பிட்டான்டா. அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் வேலை இருந்துச்சுடா, நானும் கண்டுக்கல. வழக்கமாக இப்போல்லாம் அங்கே தான்டா இருக்கேன். அதான் இங்கே ஏதாவது உளுந்து கணக்கிறான்னு தேட வந்திருக்கேன். நீங்களும் ஊருக்குள்ளே போய் தேடுங்கடா. சாயங்காலம் கூட கிடைக்கலன்னு வச்சுக்கோ, செத்தானா நம்ம. சரி, எல்லா இடத்துலையும் போய் தேடுங்கடா. ஓகே.
ஹலோ சொல்லுமா, ஒரு பையன் மிஸ்ஸிங் கேஸு, அதான் தேடிக்கிட்டு இருக்கோம். ஒரு நாள் ரிலீஸ் பண்ணிக்க. இரு பெரிய. ஹலோ சார், நீங்கள் சொன்ன மாதிரி ஏரி பக்கம் தான் சார் போயிட்டுருக்கேன். ஆமாம் சார். ஏட்டு அந்த பக்கம் இருக்கார் சார். நான் ஒன்று சொல்லுவேன், தப்பாக நினச்சிருக்கீங்க சார். பையன் உயிரோட கிடப்பாங்கிறது கொஞ்சம் டவுட்டாக தான் சார் இருக்குது. அதுக்குள்ள ரொம்ப நாளாக தேடிக்கிட்டு இருக்கோம், இன்னும் கண்டுபிடிக்க முடியல, கண்ணில் பண்ணல. ஓகே சார், கிடைச்சா ஃபோன் பண்ணுறேன் சார். ஓகே சார். சாரி சார், கிடைச்சா ஃபோன் பண்ணுறேன் சார். ஓகே சார், தேங்க்யூ. இவன் எங்கேயா பார்த்துருக்கியா? ஏன் உன் முகலாம் ரத்தமாக இருக்கு? நான் எல்லாத்தையும் சொல்லுவேன், நீ கேட்பியா? சரி சொல்லு. அந்த ஏரிக்கு அந்த பக்கம் இருக்கிற ஊர் தான் எங்கள் ஊர். அந்த ஊரே விவசாயத்தை நம்பி தான் இருக்குது. ஆனால் இப்போ கொஞ்ச நாளாக அங்கே பயிரே விளையிறதில்ல. காரணம் ரொம்ப நாளாக யாருக்குமே தெரியல. எங்கள் அப்பாவுக்கும் எனக்கும் சண்டை. நான் ஏதாவது சிட்டி பக்கம் போய் பொழைச்சிக்கலாம்ப்பான்னு சொல்லியும் அவர் கேட்கல. விவசாய நிலத்தை விட்டுட்டு வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு. அவருக்கும் எனக்கும் பயங்கர சண்டை. நாங்கள் ஒழுங்காக பேசிக்கிட்டே பல வருஷம் ஆகுது. முகம் கொடுத்து கூட பேசிக்க மாட்டோம். சரி, பயிர் ஏன்டா விளைய மாட்டேங்குதுன்னு காரணத்தை பார்த்தா அந்த ஏரியிலேருந்து வர தண்ணி. எங்கள் அப்பா ஒரு நாள் ஏதாச்சும் அந்த பக்கம் ஏரி பக்கம் போயிருக்காரு. அங்கே பக்கத்தில் இருக்க அந்த பெயிண்ட் கம்பெனிக்காரன் அவன் கம்பெனியில் வர அந்த குப்பையெல்லாம் தூக்கி ஏரியில் கலக்கிட்டு இருக்கான். இது ஊருக்கு தெரிஞ்சால் வெட்டுக்குத்து ஆகிடும்னு சொல்லி எங்கள் அப்பா நம்ம ஊர் பிரசிடெண்ட்டு காந்தி அம்மாவை பார்க்க போயிருந்தார். ஐயா, யார்? காந்தி அம்மாவை பார்க்கணும். என்ன விஷயமா பார்க்கணும்? யார் நீங்கள்? இல்லை, காந்தி அம்மாவை கொஞ்சம் பார்க்கணும். வணக்கம்மா. சொல்லுங்கண்ணா. என் பேர் பாண்டு. எங்கள் ஊர் பக்கத்தில் இருக்கிற ஏரியில் ஒரு பெயிண்ட் கம்பெனிக்காரன் ஏரியில் கெமிக்கலில் கலந்து விட்டுட்ருக்காரம்மா. திருட்டுத்தனமாக கலந்து விட்டுட்ருக்காருங்கம்மா. என்னன்னு கொஞ்சம் பாருங்கம்மா. ஓ அப்படிங்களாண்ணா. ஆமாம்மா, கொஞ்சம் பாருங்கம்மா. ஊரில் விவசாயமெல்லாம் கெட்டு போச்சுங்கம்மா. இந்த கெமிக்கல் ப்ராடக்டால் பயிரே ஒன்றும் விளைய மாட்டேங்குதும்மா. அது என்னன்னு கொஞ்சம் பாருங்கம்மா. சரிங்கண்ணா. அம்மா இந்தாங்கம்மா, மனு கொண்டு வந்திருக்கு, கொஞ்சம் பார்க்குறீங்களாம்மா? அதுவாண்ணா, அதெல்லாம் எனக்கு தெரியாதுண்ணா. அதெல்லாம் எங்கள் பசங்க தான் பார்த்துக்குறாங்க. அப்படிங்களாம்மா? ஏய் துருவா, அது என்னன்னு பாரு. சரிம்மா, நான் பார்த்துக்கிறேன். சொல்லுங்கய்யா, என்னையா பிரச்சனை? ஐயா, அந்த பெயிண்ட் கம்பெனிக்காரன் ஏரியில் கெமிக்கல் பெயிண்ட் அது இதுன்னு கலந்துட்டுருக்கா ஐயா. அது என்னன்னு பார்த்து கொஞ்சம் போய் தடுக்கணுங்க ஐயா. இந்தாங்க ஐயா மனு. அது ஒன்றும் இல்லையா, நாங்கள் பார்த்துக்குறோம். இமீடியட்டாக நான் என்னென்னு பார்க்குறேன், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. சரியா, நன்றிங்க ஐயா, வரேங்கய்யா. என்ன இவ்வளோ தூரத்துலேருந்து வந்திருக்கீங்க? ஒரு டீ காஃபி குடிச்சிட்டு இல்லைங்கய்யா, போகலைங்கய்யா? பரவாயில்லையா, வேணாங்கய்யா. இல்லை வாங்கய்யா. இல்லைங்கய்யா, பரவாயில்ல. வாங்க. அவனால் விவசாயமே கெட்டு போச்சுயா. அவன் எவனும் கண்டுபிடிச்சி செருப்பாலே அடிக்கணும்யா. யோ பெருசு, என்ன ஓவர சவுண்டு போட்டேன்னா அந்த ஃபேக்ட்ரியே எந்த தான், அதை நான் தான் மேனேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதை பற்றி வெளியில் ஊர்க்காரங்கிட்ட போய் சொல்கிறேன் அப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருந்தேன்னு வையே, ஒரே தீப்பெட்டி தான், ஊரே கொழுந்து விட்டு எரியும். கேட்டால் ஜாதி பிரச்சனைன்னு சொல்லுவேன். எவன் என்ன கேட்பா? ஊர்க்காரங்களாம் வாங்கித்தானே போட்டீங்க, இப்போ என்னடா ஓவரா துள்ளுற? இதை பாரு, விவசாயம் பண்ணு, முடியலையா சிட்டிக்கு போய் பிச்சை எடுத்தாச்சு பொழைச்சிக்க. அதுவும் முடியலையா, உங்களுக்கே இருக்க பால்டாயில் அதை குடிச்சு சாவுங்கடா. உங்களால என்னடா எங்களுக்கு பிரயோஜனம்? எது எங்களை நீ செருப்பால் அடிப்ப?
டேய் என்னடா பண்ணுற? வயசுக்கு கூட மரியாதை தராமல் அவர் ஏன்டா இப்படி கஷ்டப்படுத்திட்டு இருக்க? கையறா டேய், இந்த மாதிரி ஏதாவது பண்ணாதான் ஹேண்ட் ஓவர் என் கையில் வரும். நீ மூத்த பையன், அவனும் கொடுத்துட்டா நான் என்ன பண்ணுறது? ஏதோ பண்ணித்துல போடா. இதெல்லாம் உனக்கு எங்கடா தெரியும் பட. எங்கள் அப்பா கூட எத்தனை நாள் பேசாமல் இருந்திருக்கேன். அப்போல்லாம் ஒன்றுமே தெரில. ஆனால் இப்போ அவர் இல்லைன்னும் போது மனசில் ஏதோ ஒரு மாதிரி பண்ணுது. அந்த சோகத்தில் தான் அங்கே உட்காந்து அழுதுகிட்டு இருந்தேன் ரொம்ப. அப்போ தான் அவனை பார்த்தேன். ரொம்ப சந்தோஷமாக சரக்கடிச்சிட்டு இருந்தான். அவனை பார்த்த உடனே அப்படியே உடம்பெல்லாம் ஏதோ பண்ணி கத்திட்டு சரக்கு 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 குத்தணும் போல இருந்துச்சு. உங்கள் அப்பனுக்கு இப்படி ஒன்று நடந்து நீ என்னெல்லாம் பண்ணியிருப்பியோ அதே தான் நானும் பண்ணேன். எனக்கு அப்பா அம்மாலாம் யாரும் இல்லை. சின்ன வயசுலேருந்தே எனக்கு எல்லாமே தூரம் தான். சரி, அவன் எங்கே இப்போ? இதோ அங்கே தான் கீழே கட்டி போடுற. அவன் அங்கே இல்லையே. இல்லையா? டேய், கொண்டதாண்டா. இல்லைண்ணா அவனை கொண்டதானே கட்டி போட்டு இங்கனே எங்கடா அவன்? நான் இங்கே தானே கட்டி இங்கனே எங்கடா அவன்? நான் ப்ளீஸ் நான் விட்டுருங்கண்ணா. டேய், தம்பி விட்றா. இருக்காங்க, எங்கடா அவன்? ப்ளீஸ் நான் விட்டுருங்கண்ணா. நான் இல்லை.
பாடியை கண்டுபிடிச்சாச்சு சார். ஆனால் பாதி எரிஞ்சு அனங்குலமாக இருக்குது சார். சார் இங்கே தான் சார் ஏரி பக்கத்தில். அவன் தான் சார், கன்ஃபார்மாக அவன் தான். ஓகே சார். அவனை கொண்டு தானே? இல்லைண்ணா இங்கண்ணே எங்கடா கட்டி போட்டிருந்தேன். இங்கண்ணே எங்கடா அவன்? நான் இங்கே தானே கட்டி போட்டிருந்தேன். டேய், விட்றா. எங்கடா அவன்? தம்பிலாம் இருக்காங்களா, ப்ளீஸ் நான் விட்டுருங்க. நான் இல்லை, கொலை பண்ணுற அளவுலாம் தைரியம் இல்லைண்ணா. டேய் செத்துட்டான்டா, மூச்சு வரல. நானே கொண்டிருப்பேன். ஐயோ டேய், நான் கொண்டுட்டேன்டா. விட்றா, நான் இருக்கேன்ல. நாய் இன்னும் சாவலை, மூச்சு இருக்கு. என்னது இருக்கா? டேய் அவன் எங்கடா? சொல்கிறேன். டேய் அது எதுக்குடா? டேய் துருவா, கம்முன்னுடா. டேய் சாவுடா. டேய் எங்கடா அவன்? முழிச்சிட்டானா? முழிக்கல, முடிச்சிட்டேன், கொளுத்தி போட்டேன். என்னது கொளுத்தி போட்டியா? டேய் என்ன காரியண்டா பண்ணி வச்சிருக்க? வாடா. டேய் பேசுறா, ஏதாவது பிரச்சனை வந்தா என்ன பண்றது? அட வாடானா. சரி என்னவோ பண்ணு. என்னையே கதற விட்டான், அவனை உயிரோட விழுவானா? எப்படியும் நானும் தூரணும், கேஸ்லேருந்து தப்பிச்சிட்டோம். இருந்தாலும் என் மனசு உறுத்தலாக இருக்கா. தர்மம் சொன்ன எல்லாமே என் மனசுலேயே இருக்குது. நைட்டெல்லாம் தூக்கமே வர மாட்டேங்குது. இப்போ என்ன பண்ண போகிற? அந்த கொலையை நானும் சேர்ந்து செஞ்சேன்ட்டு போலீஸர் சொல்ல போகிறேன்.
துருவன் சரி துரோகம் இல்லையா? இப்போ நான் ஆஜராயிட்டேன்னா நானும் துருவன் உள்ளே போயிடுவோம். அவங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, அவங்க அம்மாவுக்கு ஒன்றும் தெரியாது. இருக்கிற எல்லா பவரும் அவங்க அண்ணன் விக்ரமன் கையில் போயிடும். அப்படி நடந்துச்சுன்னா அவனால் கண்டிப்பாக இந்த ஊருக்கு ஏதாவது நல்லது நடக்கும். ஒருத்தன் கூட கடைசி வரை இருக்கிறது நட்பு இல்லைடா. நண்பன் தப்பு செய்யும்போது அவனை தட்டி கேட்டு திருத்தணும் தான் நண்பன். சூர்யா சொன்ன மாதிரியே போலீஸில் சரண்டர் ஆகிட்டான். துருவனையும் சூர்யாவும் போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. கண்ட்ரோல் பூரா அவங்க அண்ணன் விக்ரம் கையில் வந்துருச்சு. எல்லாருக்கும் வணக்கம். எங்களை மன்னிச்சிடுங்க. இந்த இழப்பு ரொம்ப தாங்க முடியாத இழப்பு தான். இதோட வலி எனக்கும் புரியுது. இது எல்லாத்துக்கும் காரணமான அந்த பெயிண்ட் கம்பெனியை நான் மூடிட்டேன். அதால் இனிமேட்டு உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. அதை நான் வேறு இடத்துல ஷிஃப்ட் பண்ணிட்டேன். நடந்ததுக்காண்டி எல்லார் வீட்டுக்கும் இலவசமாக ஒரு மூட்டை உரம் தரேன். இதை தவிர எனக்கு வேறு வழி தெரில. இனிமே இந்த மாதிரி தவறு நடக்காது. நானும் செய்ய மாட்டேன், மற்றவங்களையும் செய்ய விட மாட்டேன். நீங்கள் நம்பி ஓட்டு போடுறதுக்கு உண்மையாக இருப்பேன். நன்றி. இப்படி தான் ஒருத்தனோட இழப்பு பல பேர்த்துக்கு நன்மையாக முடியும். இந்த நாடே இருக்குது கம்மி